சிவகார்த்திகேயன் என்னதான் கலெக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் அவருடன் ஜோடி சேர்ந்த அழகிகள் யாரும் பிலிம்பேர் அழகிக்கு சற்று கீழே தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தன் இன்முக சிரிப்பை பன்முக திறமை கொண்ட சிவகார்த்திகேயனுக்காக தாரை வார்க்க முன்வந்தார் அன்சிகா. அந்த படத்திற்கு பிறகு அன்சிகாவிற்கும் சிவகார்த்திகேயனுக்கும் தொட்டு தொடராத ஒரு பட்டு பந்தம் உருவானது. சிவாவின் வெல்விஷர்களில் ஒருவராக ஆனார் அன்சிகா. இந்த நட்பை முறிக்க என்னதான் சிம்பு கொம்பு சீவினாலும் ஒன்றும் நடக்கவில்லை. இந்த நேரத்தில் தான் தனது நண்பனுக்காக ஒரு காரியம் செய்தார் அன்சிகா. ஆம்பள படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே சுந்தர் சியிடம் பேசி சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டார். அன்சிகாவே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன, விறுவிறுவென களத்தில் இறங்கிய சுந்தர் சி சிவாவை வைத்து கதை பேச ப்ராஜெக்ட் 50% தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறதா. இந்த நேரத்தில் தான் சிவா ஒரு கண்டிஷன் வைத்தாராம். எனக்கு ஜோடியா அன்சிகா வேணாம், நயன்தாரா இருக்கட்டும் என்று. அவர் பிரச்சனை அவருக்கு. தனது தொழில் எதிரி விஜய் சேதுபதி நயன்தாராவுடன் நடித்து வரும்போது நான் மட்டும் மிஸ் பண்ணா அது எப்படி, நல்லா இருக்காது, அதனால்தான் என்றாராம் சிவகார்த்திகேயன். இந்த தகவலை கேட்ட அன்சிகாவோ அப்செட்.